ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து மைசூர் பருப்பில் சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 200 கிராம் மைசூர் பருப்பு எடுத்துருக்குறோம். அதை நம்ம அவிய விடுறோம். கொஞ்சம் பருப்பு அவியணும், இல்லாட்டி அரிசியும் சேர்த்து போட்டால் கொஞ்சம் நெத்தியாக இருக்கும். நான் சாதத்தை வடித்து வச்சுருக்குறோம். நான் அப்படித்தான் செய்வேன். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் மைசூர் பருப்பை அவிய விட்டுருக்கோம். நான் இதுக்குள்ள பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். பூசணிக்காய் ஒரு சின்ன பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் சின்ன பீஸ், ரொம்பவும் சின்ன பீஸ், அதையும் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் பருப்போடு சேர்ந்து அதை அவியட்டும். பூசணிக்காய் வந்து குழஞ்சிரும், பருப்போடு சேர்த்து அவிய அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதில் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இந்த பருப்பு கொஞ்சம் அவிய விடுவோம். அவிய விட்ட பிறகு தான் மற்ற காய்கறிகளெல்லாம் நான் சேர்க்க போகிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் இதுகளை நான் சேர்க்க போகிறேன். ஒரு உருளைக்கிழங்கும் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ பருப்பு வந்து நல்லா குழையட்டும். பருப்பு அவிஞ்சு கொண்டு வர்றது நான் கொஞ்சம் மூடி வைக்கிறேன். பொங்கி ஊற்றாமல் பார்த்துக்கணும். பருப்பு இப்போ அரைவாசி அவிஞ்சிடுது, இன்னும் அரைவாசி பங்கு அவியணும். அவிஞ்ச பிறகு தான் சாம்பார் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி பருப்பு நெத்தியாக இருந்தால் சாப்பிடல. அந்த ரைஸோடு அந்த பருப்பு சேரணும், ஒன்று சேரணும். இப்போ பருப்பு வந்து அவிஞ்சிட்டுது. நான் இந்த பருப்புக்குள்ள முருங்கைக்காய் சேர்க்குறேன். கேரட் ஒரு சின்ன கேரட், ஒரு கேரட் சேர்க்குறேன். பீன்ஸ் ஒரு 2-3 பீன்ஸ் சேர்க்குறோம். நாங்கள் ஒரு 2-3 பேருக்கு தான் சமைக்கிறோம். இப்போ இதில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வெட்டி அதையும் சேர்க்குறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த காய்கறிகள் எல்லாம் அவியட்டும், இதெல்லாம் கொஞ்சம் வேகணும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு நான் இதை கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இப்போ சாம்பார் மரக்கறி எல்லாம் அவியுது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். காய்கறிகளுக்கு தண்ணி காணாமல் இருக்குது. இப்போ இதுக்கு தூள் சேர்க்குறேன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்ப்பேன். எங்களை இது ஒரு 1.5 தேக்கரண்டி அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். தக்காளியும் ஒரு 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறோம், அதையும் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் சாம்பார் சாதம். ஏன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு பொரியல், அது மோர் மிளகாய் இதுதான். இப்போ இதுக்கு உப்பும் சேர்க்குறேன். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இது முருங்கைக்காலாம் அவியலை, கொஞ்சம் அவியணும். கொஞ்சம் மூடி வைக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் அவிஞ்சிட்டுது, கத்திரிக்காய் அவிஞ்சிடுது, முருங்கைக்காய் கொஞ்சம் அவியணும். இப்போ இதில் வந்து நான் புளிக்கரைசல் சேர்க்க போகிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைசல் சேர்க்குறோம். இதில் வந்து நான் சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறேன். சாம்பார் பொடி ஒரு 1.5 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். இந்த சாம்பார் பொடி நான் செய்தது, அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இப்படியே தான் சாம்பார் பொடியும் செய்தேன், அந்த வீடியோவை போட்டு விட்றேன். நான் எந்த பக்குவத்தில் சாம்பார் பொடி எப்படி செய்திருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சாம்பார். இன்னும் கொஞ்சம் முருங்கைக்காய் கொஞ்சம் அவியணும். இதுக்கு தன்மை கொஞ்சம் காணாது. நான் இந்த ரைஸை சேர்க்க போகிறோம். நான் சாதத்தை வேறையாக தனியாக தான் நான் வடித்து வச்சுருக்கேன். நான் இந்த சாம்பாரோட நான் சேர்க்கல. சில நேரங்களில் அரிசி அவியாமல் இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன், அதுதான் நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். இன்னும் சில பேர் ரைஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து செய்வாங்க, அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இதில் கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். இப்போ எல்லாம் அவிஞ்சு கொண்டு வருது. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நான் சாம்பார் சாதத்துக்கு வடித்து வச்ச சாதத்தை நான் இதுக்கெல்லாம் சேர்க்க போகிறேன். இது நாங்கள் ஒரு சுண்டுக்கும் கூட தான் அரிசி வச்சுருக்கோம். அப்போவும் இந்த மரக்கறியெல்லாம் போட்டால் ஒரு 3, 4, 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். கட்டிப்பால், தண்ணி பால் எல்லாம் நான் அதை இதில் சேர்க்குறேன். தேங்காய் பாலையும் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வத்தணும். கொஞ்சம் 10 நிமிஷம் வேகட்டும். நான் சாதத்தை இதில் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் சாதம் ஒரு 2 நிமிஷம் சாதம் வேகணும். சாதத்தை நான் இதில் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த சாதம் கொஞ்சம் வேகணும். நான் சாதத்தை வந்து முக்கால் பதத்தில் தான் நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா சில நேரங்கள் எனக்கு பருப்போடு சேர்த்து அவிய போடும்போது வேகாமல் இருக்கும் சாதம். நான் நெருப்பை கொஞ்சம் குறைக்கிறேன். குறைச்சிட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இப்போ ரைஸ் சரி கொஞ்சம் வெந்து கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் இருக வைப்போம். ரொம்ப இறுக்கமாக இருந்தாலும் சாப்பிடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் சாம்பார் சாதம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புன்னு கொடுக்க போகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நெருப்பை குறைச்சி மூடி வைக்கிறேன். நான் தாளிப்புக்கு மற்ற அடுப்பில் தாளிக்குவேன். தாளிப்பு போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் அளவாக வந்துடுது. உப்பெல்லாம் சரியாக இருக்குது. நம்ம சாம்பார் பவுடர் வந்து நான் திரிச்ச சாம்பார் பவுடர் நல்ல வாசனையாக இருக்குது. நான் அந்த வீடியோவும் போட்டு விட்றோம். இப்போ நான் தாளிப்பை வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சாம்பார் சாதம் நான் எப்படி செய்தேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னோட ஸ்பெஷலாக செய்கிறவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் எந்த பக்குவத்தில் நான் செய்தேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.